அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உலக வாழ்க்கையை துறக்கணும் அப்படிங்கிறாங்க. உலக வாழ்க்கையை துறந்தாதான் ஆன்மீகத்தை அனுபவிக்க முடியும், அதாவது தன்னை உணர முடியும் அப்படிங்கிறாங்க. நான் இறைவனை அடையணும், இறைத்தன்மையை உணரணும், அதுக்கு உலகத்தை துறக்கணும், தனிமையில் வாழணும், உலகம் சார்ந்த ஆடம்பர பொருட்களை பயன்படுத்த மாட்டேன், ஏன்னா நான் ஆன்மீக வாழ்க்கை வாழ போகிறேன். இப்படி துறவுன்னு ஒரு தனிப்பட்ட பட்டியலை போட்டு வச்சுருக்காங்க. இதை இப்படி துறக்கணும்னு. இதுதான் துறவா? உலகத்தை, உங்கள் உடைமைகளை, உங்கள் உலக பொருட்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சொந்த பந்தங்களை, இல்லை இதுவரை நீங்கள் சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருக்க சொத்துக்களை, இல்லை சரி இதெல்லாம் வெளியில் உங்கள் உள்ளே இருக்கிற எண்ணங்களை, மனசை துறப்பது தான் துறவா? இதுதான் உண்மையான துறவா? இங்கே நீங்கள் துறக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் இங்கே வரும்போது என்ன கொண்டு வந்தீங்க துறக்கிறதுக்கு? உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கணும், அப்போ நீங்கள் அதை துறக்கிறேன்னு சொல்லலாம். இந்த உலக பொருட்களை, உடைமைகளை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் சொந்த பந்தங்களை, இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கணும், அப்போ நீங்கள் துறக்கிறேன்னு சொல்லலாம். அப்படி சொந்தமானதாக இருந்தால் வேணால் நீங்கள் அதிலிருந்து நான் விலகி இருக்கேன், இதில் தனித்து வாழ போகிறேன், இல்லை மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதை துறவுன்னு சொல்லலாம். ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு சொந்தமானது இல்லையே. இதில் ஒன்று கூட உங்களுக்கு சொந்தமானது இல்லை. எங்கேருந்து வந்தீங்கன்னு தெரியாது, எங்கே போக போகிறீங்கன்னு தெரியாது, இதில் துறக்கிறேங்கிறீங்க. உங்களுக்கு சொந்தமானதே இல்லை இதில், அதை துறக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இது எல்லாமே என்னோடது தான், எனக்கு சொந்தமானது தான் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட வெறும் நினப்பு, வெறும் ஆணவம், வெறும் மனமயக்கம். இங்கே துறக்க வேண்டியது உங்களோட தவறான கண்ணோட்டத்தை. ஆமாம், உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றினா போதும், அதுதான் உண்மையான துறவு. இங்கே உங்களுக்கு சொந்தமானது எதுவுமே கிடையாது. நீங்கள் துறக்கிறதுக்கு வெறும் கையோடு தான் வந்தீங்க, வெறும் கையை வீசிட்டு தான் போக போகிறீங்க. இதைத்தான் கீதையில் எது கொடுக்கப்பட்டதோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது, எது எடுக்கப்பட்டதோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை நீ கொண்டு வந்தாய் அதை கொண்டு செல்வதற்கு ஏன் இங்கு சொந்தம் கொண்டாடுகிறாய்? இந்த வரிகள் எல்லாமே இதற்கான வரிகள் தான். இந்த சமுதாயத்தால் கொடுக்கப்பட்ட கண்ணோட்டத்தை மட்டும்தான் நீங்கள் மாற்றணும். இங்கே துறவுன்னு ஒன்று கிடையாது, துறக்கிறதுக்கு ஒன்று இல்லை. இயற்கையில் ஒரு துளியாக தான் நீங்களே இருக்கீங்க. எதை துறக்கிறேன்னு, துறவு வாழ்க்கை வாழ போகிறேன்னு சொன்னீங்களோ அதை எல்லாமே இது என்னோடது இல்லை அப்படின்னு உங்கள் மனசில் இருந்து, உங்கள் அறிவில் இருந்து, உங்கள் மூளையிலிருந்து நீங்கள் எடுத்துட முடியுமா? அப்படி எடுத்துட முடியும்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருந்து எடுத்துட வேண்டியதானே. இல்லை நான் அங்கே போயும் சுமந்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னா அதை இங்கே இருந்துக்கிட்டும் சுமக்கலாமே. சுமக்கிறதுனாலும் இங்கே இருந்துக்கிட்டே சுமக்கலாம், எடுக்கிறதுனாலும் இங்கே இருந்துக்கிட்டே எடுக்கலாம். எப்படி பார்த்தாலும் நீங்கள் செய்கிறது முட்டாள்தனம் தான். துறவுனா என்னன்னு கேட்டிங்கன்னா பற்று. ஆமாம், இங்கே எல்லாத்து மேலேயும் பற்று வச்சுருக்கீங்க, அதனால் துறக்கணும்னு நினைக்கிறீங்க. எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற பற்றை எடுத்துருங்க, அவ்வளோதான் விஷயம். பற்றை எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. எளிமையான விஷயம். பற்றை எடுத்துட்டிங்கன்னா உலகம் மாட்டம் இருக்கும், பொருள் பாட்டுக்கு இருக்கும், சொந்தம் மாட்டம் இருப்பாங்க, குடும்பம் மாட்டம் இருப்பாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல துறவு தான். உங்கள் கண்ணோட்டத்துக்கு துறவு. உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றினீங்கன்னா அதுதான் துறவு. இந்த இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் இயற்கை, அதாவது இறைவன் உங்களை ஏன் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கான்? ஒரு அம்மா அப்பாவை கொடுத்து, அம்மா அப்பா மூலம் நீங்கள் வர்றதுக்கு இங்கே வழி கொடுத்து, உங்களுக்கு ஒரு படிப்பு கொடுத்து, உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து, உங்களுக்கு ஒரு குடும்பம் கொடுத்து, எதுக்கு இதையெல்லாம் கொடுத்து வச்சுருக்கான்?
இயற்கையோட நீங்கள் புத்திசாலித்தனம் இல்லையா? அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் புத்திசாலித்தனம் இல்லை, மமதை, ஆணவம், மனமயக்கம், சரியான புரிதல் இல்லை. துறவுன்னு ஒன் சைடை மட்டும் செலக்ட் பண்ணுறீங்க. இதுதான் உண்மை. இயற்கையாக ஏற்றுக்கலை. இந்த சமுதாயத்தால் கொடுக்கப்பட்ட அறிவால் எதையோ ஒன்று பின்பற்றுறீங்க. அப்படி பின்பற்றி ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையில் சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் துறவு பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையில் சில விஷயங்களிலிருந்து உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்க. அதை துறவுங்கிறீங்க. இந்த வரையறுக்கப்பட்ட வட்டத்தை உடச்சிட்டு வெளியில் வாங்க. இயற்கையாக ஏற்றுக்குங்க. இயற்கையில் எந்த பிரிவுமே இல்லை. இது ஆன்மீகம், இது லௌகீகம், அதாவது இது உலகம் சார்ந்த வாழ்க்கை, இது உலகம் சாராத வாழ்க்கை, இது இறைவன் அடையிறதுக்கான வாழ்க்கை, இது ஆடம்பர வாழ்க்கை. இதெல்லாம் இயற்கைக்கு என்னன்னே தெரியாது. இந்த பிரச்சனையெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் இயற்கைகிட்ட இல்லை. நீங்கள் இருக்கிற கண்ணோட்டத்தை மாற்றி முழுமையை சரியாக உள்வாங்கிக்கிங்க. இயற்கை எப்பவுமே முழுமையாக இருக்குது. எந்த பிளவுமே இல்லை. நீங்கள் துறவுன்னு ஒன்றை பிரிக்கும் போதே உங்களுக்குள்ளே பிளவுபட்டுறீங்க. உலகம் சார்ந்த வாழ்க்கை, உலகம் சாராத வாழ்க்கை அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுடுறீங்க. எதை துறக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணும்போதே உங்களுக்குள்ளே உள்ள பிளவுகள் அதிகமாயிட்டே போயிடுது. அப்போ அது முழுமையாகாது. முழுமைங்கிறது இருக்கிறத இருக்கிறபடியே அப்படியே ஏற்றுக்கிறது தான். அதாவது யதார்த்தத்தை யதார்த்தமாக ஏற்றுக்கிறது. அப்படி ஏற்றுக்கும் போது அங்கே பிரிவினையே இல்லாமல் போயிடும். ஆன்மீகம் உலகம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். ஆன்மீகம் இல்லாத இடம் எங்கே இருக்குது? எல்லா இடமுமே ஆன்மீகம் நிரம்பி இருக்குது. அதாவது அந்த இறைவன் தான் நிரம்பி இருக்கிறான். அதாவது இயற்கையை தான் செயல்பட்டுருக்கு. அதாவது இறை சக்தி தான் பொழிஞ்சிட்ருக்கு. நீங்கள் தான் அதை பிரித்து பார்க்குறீங்க. அதனால் உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றி இருக்கிற இடத்துலையே நிலை பெறுங்க. செய்கிற வேலையவே செய்யுங்க. அப்படி முழுமையாக ஏற்றுக்கிட்டு செயல்படும்போது எண்ணங்களை மனசை கடந்துடுவீங்க. உங்கள் எண்ணங்கள்லாம் உதிர்ந்துடும். துறவுன்னு சொல்லி எதை அடைய போக பார்த்தீங்களோ அதை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே அடைஞ்சிடலாம். அதனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கான தன்மையை வழி வகுத்துக்குங்க. அப்படி வழி வகுத்துக்கும் போது முழுமை என்னன்னு தெரியப்படுத்தும். இங்கே இருக்கிறது எல்லாமே அந்த முழுமையான இயற்கை மட்டும்தான். இங்கே பிரிவினை, இன்பம், துன்பம், துறவு, நல்லது, கெட்டது இது எல்லாமே உங்கள் மனசில், உங்கள் அறிவில், அதுக்கு பின்னால் செயல்படுற ஆணவத்தில் வெறும் மனம் மயக்கம்தான். வேறு எதுவுமே உண்மை இல்லை. அதனால் இங்கே துறவுன்னு ஒன்று கிடையாது. இங்கே துறக்க வேண்டியது எதுவுமே இல்லை. நீங்கள் இங்கே துறக்க வேண்டியது வெறும் உங்களோட தவறான கண்ணோட்டம் மட்டும்தான். அதனால் முழுமையாக ஏற்றுக்கிட்டு துறவுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஆனந்தத்திலையும் கொண்டாட்டத்திலையும் மூழ்குங்க. அப்போ நீங்களே முழுமையாகிடுவீங்க. முழுமையிலேயே கரைஞ்சிடுவீங்க. அப்போ வாழ்க்கையே சந்தோஷமாக கொண்டாட்டமாக மாறிடும். ஆன்மீகம் வேற இல்லை, உலக வாழ்க்கை வேற இல்லை. ரெண்டும் ஒன்று தான். நீங்களே உணர்ந்துடுவீங்க. நன்றி, வணக்கம்.